9ல இருந்து 11:30 வரை அடிச்சிருக்காங்க. திருப்பி 11:30க்கு ரகு கணேஷ் உள்ள வந்திருக்காங்க. ரகு கணேஷ் திருப்பி 3 மணி வரை எங்க அப்பாவையும் என் தம்பியும் மாறி மாறி, எங்க அப்பா முன்னாடி தம்பியும், தம்பி முன்னாடி அப்பாவையும், எங்க அப்பா என் தம்பியை அடிக்கும்போது அவ்வளவு கதறி இருக்காங்க. ட்ரைனிங் கிடைக்கிறதுக்கு வந்து சிக்கிருக்காங்க, அப்பா மோனு சிக்கிருக்காங்கன்றதுல நீதிபதிகள் அந்த தீர்ப்பு சொல்லிருக்காங்களா? அதிகாரத்துல நம்ம இருக்கோம், யாரும் நம்ம போலீஸ் யாரும் நம்மள கொஸ்டின் கேட்க முடியாது. ஆனா அதெல்லாம் அவங்களுக்கு மனுஷங்களே அவங்க கிடையாது. ஒருத்தர் எனக்கு ஒருத்தன் நல்லா சிக்கிதான் வந்து அடிக்கி பழக வாங்கன்னு சொல்றதுலாம் அவனுக்கு மனித தன்மையே கிடையாது. அவனுக்கு மிருகமா தான் அவங்க இருந்திருக்காங்க. அப்பாவை விசாரணைங்கிற பேர்ல அழைச்சிட்டு போய் அடிச்சு எங்க அப்பாவையும் என் தம்பியும் செய்யப்பட்டு இன்னைக்கு 5.25 வருஷம் ஆயிடுச்சு. இன்னைக்கு 10 பேரும் அடிச்சதுனாலதான் எங்க அப்பாவுக்கும் என் தம்பிக்கும் ஏற்படுறதுன்னு சொல்லி இன்னைக்கு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. தண்டனை விவரத்தை 30ஆம் தேதி சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. நாங்க இந்த 5.25 வருஷம் இந்த ஒரு நாளுக்காக தான் நாங்க இவ்வளவு தூரம் அலைஞ்சோம். எங்களுக்கான நீதி கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறோம்.